எப்படி இருக்கீங்க? ஹாப்பி கிறிஸ்மஸ். இப்போ வந்து இந்த கிறிஸ்மஸ் ஹவுஸை எப்படி பண்ண போகிறோன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த ஹவுஸ் செய்யறதுக்கு ஒரு காட்டன் பாக்ஸ் தேவைப்படுது. உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெரிய பாக்ஸை எடுத்துக்கோங்க. இந்த ஹவுஸை எங்கள் அப்பா வந்து செஞ்சாரு. டெக்கரேஷனில் நாங்கள் செஞ்சோம். இப்போ வந்து ஒரு விண்டோவை கட் பண்ணிவிட்டு 3 சைஸை எடுத்துக்கோங்க. இந்த காட்டன் பாக்ஸ் எடுத்துக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணும்போது எக்ஸஸாக இருக்க திங்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து தூக்கி போட்டுறாதீங்க. அது நம்மளுக்கு வந்து திங்ஸாக யூஸ் ஆகும். இப்போ வந்து மேலே கூரை செய்யறதுக்கு நான் சொன்ன எக்ஸஸ் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். மேலே ஃபுல்லாக இப்போ பண்ணிட்டோம். கம்மு இருந்தால் கம்மை வச்சு ஒட்டுங்க. இல்லைன்னா தென்னந்தோடப்ப குச்சியை எடுத்து நல்லா ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் மேலே வந்து ப்ரௌன் டேப்பை வச்சு ஒட்டணும். இப்போ பின்னாடி இருக்க கேப்லாம் நம்ம வந்து அளவு எடுத்து காட்டன் பாக்ஸை ஒட்ட போகிறோம். இப்போ விண்டோவெல்லாம் நம்ம வந்து ஸ்டிக்ஸ் வச்சு நம்ம அழகாக நம்ம வந்து பார்பிலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்ம அந்த பின்னாடி இந்த கேப்பை ட்ரையாங்கிள் ஷேப்பில் அழகாக க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்போ அதே நம்ம ப்ரௌன் டேப்பை நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ அப்பா கூட நானும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணேன். எல்லாமே அந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாகவே டேப் வச்சு நல்லா டைட்டாக ஒட்டிக்கோங்க. உங்கள் வீட்டில் வர ப்ரௌன் பார்சல் கவரை எடுத்துக்கோங்க. அது குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வைக்கோலையும் எடுத்து நல்லா பின்னி வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா கூரை செய்யறதுக்கு தான் நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள்கிட்ட அந்த ப்ரௌன் ஷீட் கம்மியாக இருந்துச்சுன்னா வைக்கோலே போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து வைக்கோல் கேட்டிருக்கோம், காலையில் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நாங்கள் முடிச்சிட்டோம். கொஞ்சோண்டு முடிச்சிருக்கோம் கூரையை. உங்களுக்கு பெயிண்ட் வேணும்னா அடிச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுக்கலாம். இப்போ நாங்கள் பிளாக் பெயிண்ட் அடிக்கிறோம். உள்ளே வந்து என்ன அடிக்கலாம்? சரி, ஒயிட் அடிச்சுக்கலாம் நம்ம உள்ளே. இப்போ நாங்கள் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து அடிச்சிட்ருக்கோம். உங்களுக்கு வந்து பிளாக் வாட்டர் கலர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அடிக்கலாம். இப்போ நாங்கள் பண்ணுறதுல எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பெயிண்ட்டை வந்து நாங்கள் ஏற்கனவே வாங்கி தான் வச்சுருந்தோம். இப்போ வந்து இதை பண்ணுறதுக்கு 200 தான் செலவாச்சு, வேறு எதுவும் இல்லை. நம்ம வெள்ளை ஃபுல்லாக அடிச்சாச்சு பிளாக்கு. இப்போ நம்ம உள்ளே வந்து ஒயிட் அடிச்சிட்ருக்கோம். எதுக்கு நம்ம இப்போ வந்து ஒயிட் அடிக்கிறோன்னா, சீரியல் லைட் நாங்கள் போட போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து பிரைட்டாக தெரியறதுக்காக நாங்கள் வந்து ஒயிட் அடிக்கிறோம். இது வரைக்கும் இவ்வளோ செஞ்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து வெளில டெக்கரேட் பண்ணுறதுக்காக திங்ஸ் வாங்க போகிறோம். இப்போ நம்ம உள்ள ஜீசஸ் உள்ளே படுக்கிறதுக்காக ஒரு குட்டியாக தொட்டில் வந்து எப்படி செஞ்சோன்னா ஒரு அட்டை பாக்ஸ் எடுத்து பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம மெயினாக சாண்டா கிளாஸ் நம்மளுக்கு வேணும். அப்புறம் சீரியல் லைட், அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்க போகிறோம். சரி வாங்க, நாங்கள் போய் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறோம். எல்லாமே எங்ககிட்ட ஏற்கனவே இந்த திங்ஸ் தான். இப்போ நான் வாங்கினது 3 திங்ஸ் மட்டும்தான். இப்போ நாங்கள் கடைக்கு போயிட்டு வந்துட்டோம். நாங்கள் சீரியல் லேப் வாங்கி வந்திருக்கோம்.
இப்போ நம்ம இந்த சீரியல் லேம்பை போட்டுட்டு நம்ம இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயும் வாங்கியிருக்கோம். அங்கே பாருங்க கிறிஸ்மஸ் ட்ரீ. அப்புறம் வந்து சாண்டா கிளாஸ் வந்து வாங்கிட்டு வந்தோம். இப்போ நாங்கள் சீரியல் லேம்ப் வாங்கிட்டு வந்து போட்டோம். இந்த சீரியல் லேம்ப் வந்து எல்லோ கலர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒயிட் கலர் வந்து பிரைட்டாக தெரியும் சொன்னால் அதே மாதிரி பிரைட்டாக தெரியுது பாருங்கள். இப்போ நாங்கள் வைக்கோல் வந்து நாளைக்கு காலைல சொன்னாங்க. சரி நாளைக்கு வந்து வைக்கோல் போட்ட உடனே நாங்கள் காமிக்கிறோம். இப்போ நம்ம சாண்டா கிளாஸ்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் ஜீசஸ் வந்து படுத்துட்டு இருக்க மாதிரி பண்ணோம். பிரிண்ட் அவுட் கடையில் போயிட்டு பிரிண்ட் அவுட் எடுக்கலான்னு போய் பார்த்தா டைம் அதிகமாகிடுச்சுங்க. அதனால சரி எனக்கு ஒரு பிளான் தோணுச்சு, நான் வீட்டிலே ட்ராயிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, மேரி மாதாவும் ஏஞ்சலும் வரையலான்னு இருக்கேன். இப்போ வந்து அது கலர்லாம் அடித்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ வைக்கோல் காலில் வாங்கிட்டு வந்துட்டோங்க. அந்த வைக்கோலை வந்து எங்கள் அம்மா பின்னி வச்சு பார்க்குறாங்க நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வைக்கோலை நீங்கள் கம்மு போட்டு ஒட்ட முடியாது, அதனால் நாங்கள் நூல் போட்டு சுற்றி பண்ணிட்டோம். நான் வலி இருக்குல்ல, அந்த வலியை வந்து நாங்கள் பெயிண்ட் அடித்து அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தோம். இப்போ நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயில் மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு எழுதி போட்டிருந்தோம். இது என் ஃப்ரெண்டு பண்ண அந்த போர்டு. அப்புறம் வந்து லைட் போட்டு செட்டப் பண்ணி பார்த்தோம், எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து மேரி மாதாலாம் வச்சு அழகாக பண்ணிட்டோங்க. எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பொங்கல் வரும்போது மினியேச்சராக பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஃபைனலாக முடிச்சிட்டோங்க. எல்லோரும் இந்த ஹவுஸ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.